உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகு எம்ஜிஆர் ஜெயலலிதா அவங்க இருந்த அந்த போஸ்டுக்கு இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்களும் வந்தாச்சு. எம்ஜிஆர் ஜெயலலிதா மாதிரி வரலாற்றில் இடம்பெறக்கூடிய ஒரு தலைவராக மாறுறதுக்கு இபிஎஸ் இதுக்கப்புறம் என்னெல்லாம் பண்ணணும், ஓபிஎஸ் என்ன பண்ண போறாரு, அவர் வந்தால் சேர்த்துக்கணுமா சேர்த்துக்க கூடாதா, ஓபிஎஸ் வருவாரா, மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்றத மக்கள் கருத்தில் கேட்டோம். வாங்க அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்றத பார்க்கலாம். எடப்பாடி நல்லது செய்யணும், நல்லதே நடக்கணும், நினைப்பாரு. அதை பற்றி எல்லாம் ஒன்றும் பிரச்சனை நினைச்சிருப்பாரு. நம்புறீங்க? நம்பிக்கை தான். அதிமுக குடியிருக்க நீங்க இருந்தாவோட நினைப்பீங்க. சரி, இப்போ அடுத்து ஓபிஎஸ் என்ன பண்ணுவாரு, இதுக்கப்புறம் என்ன பண்ணுவாரு? அவ்வளோதான் போய் கேட்கல, இதுல ஒவ்வாரு. சரி, ஓபிஎஸ் வந்தாருன்னா சேர்த்துக்கலாங்களா? அதெல்லாம் நம்ம பெரிய துவகரம், அதெல்லாம் நம்ம சொல்ல முடியுமா? சொல்லப்பாலாம். உங்களோட கருத்து என்ன? எங்களுடைய கருத்தெல்லாம் அதிமுக நல்லா இருக்கணும், அதான் எங்களுடைய கருத்து. எம்ஜிஆர் ஜெயலலிதா செஞ்ச மாதிரி அவர் செஞ்சுட்டு வரணும். சரி, இப்போ ஓபிஎஸ் என்ன அவர் வந்து சேர்வாரா மாட்டாரா, சேரணுமா சேரக்கூடாதா, என்ன நினைக்கிறீங்க? சேர்ந்தா நல்லதா சார் இருக்கான். அவர் நல்லபடியாக கட்சியை காப்பாற்றினா நல்லபடியாக வருவார். இல்லைனாக்கா சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ இருக்கிற சூழ்நிலை அந்த மாதிரி இருக்கு. ஓகே, புரியுங்களா? ஏன்னா இப்போ யாரையும் நம்ப முடியல, கூட இருந்தீங்கன்னா கவுத்துறாங்க. எடப்பாடியார் இனிமே அடுத்தது இந்த தமிழ்நாட்டில் ஒரு புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவர் அம்மாவுக்கு பிறகு அடுத்த தலைவராக அவர் வளர்ந்துட்டார் சார். இனிமேல் அதிமுக ஆட்சியை கண்டிப்பாக கொண்டு வருவார். அதுக்கான முயற்சி அவர் பெரிய அளவில் எடுத்திருக்கிறார். ஆமா. இப்போ ஓபிஎஸ் வந்தாருன்னா சேர்த்துக்கணுமா சேர்த்துக்கூடாது? இல்ல, அவரை நாங்க அவர் எடப்பாடி அண்ணனே சேர்த்துக்கிட்டா கூட நாங்க அதெல்லாம் ஒத்துக்க மாட்டோம். அதிமுக 1.5 கோடி தொண்டர்களும் அதுல எங்களுக்கு விருப்பம் கிடையாது. இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண தெரியாது. அவரெல்லாம் இடையில வந்தவர். அந்த அளவுக்கு வாத்தியாருக்கு இருந்த வழி, வாத்தியார் தனி, அதுக்கப்புறம் வாத்தியாரை வச்சு ஜெயலலிதா அம்மா, இவரெல்லாம் எடப்பாடிலாம் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. கட்சி ஒரு டிசிப்ளினாக கொண்டு வரணும். எல்லாரையும் சேர்த்து வச்சுட்டு இது பண்ணிட்டு ஒரே ஸ்டாண்டில் நிற்கிறாரு. ஐ அப்ரிஷியேட். பட் என்னன்னா இன்னும் ஒரு சிஸ்டமேட்டிக் வரல அவர்கிட்ட. ஒரு சிஸ்டமேட்டிக்காவே கொண்டு வர மாட்டேங்கிறாரு. இன்னைக்கு ஒன்று நாளைக்கு ஒன்றுனா யாரும் ஒத்துக்க மாட்டாங்க இல்லையா? எம்ஜிஆர் போல ஜெயலலிதா போலாம். அவங்க பண்ண கால்வாசி இது கூட இவங்க பண்ணல. அவங்க கொடுத்து பழகினாங்க, இவங்க வாங்கி பழகுறாங்க, அவ்வளவுதான். நடக்க வாய்ப்பே கிடையாது. சரி, இப்போ இதுக்கப்புறம் அதிமுக கட்சியை இபிஎஸ் எப்படி நிர்வகிப்பார் நினைக்கிறீங்க? அவர் நல்லா பார்த்து கட்சி மேல எடுத்துட்டு வந்து நினைக்கிறீங்களா? அப்படின்னு சொல்லவே முடியாது, எதுவுமே சொல்ல முடியாது. அவங்களுக்கு வாய்ப்பு இருந்ததுன்னா வருவாங்க, அவங்க தேவைக்காக வருவாங்க. மக்கள் தேவைக்காக வர மாட்டாங்க, அவங்க தேவைக்காக வருவாங்க, அவ்வளோதான். அவங்களுக்கு எதுனா அதில் ஒரு பெனிஃபிட் இருக்கும், அதனால வருவாங்க. மேலே மக்களுக்காக எந்த வாய்ப்புக்கும் வர மாட்டாங்க. தமிழக